கைகளை தட்டி அவர் கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 7:50 கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும். அந்த மாதிரி எங்கள் பாட்டு பாடி நேரம்லாம் முடிஞ்ச பிறகு வேறு யாரும் பாட்டு பாடுறதுக்கு இல்லை, நீ வர வேண்டியதுக்கு ஆள் பாக்கி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் செய்தி பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பாருங்கள், கண்ணாடி நான் செய்திக்கு போவோம். கண்ணாடியை எதுக்காக நான் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதை பார்த்து நம்மளை சரி பண்ணுறதுக்காக. அதுபோல் கர்த்தர் வேதாகமத்தை நமக்கு கண்ணாடியை போல் வைத்திருக்கிறார். அதை பார்த்து நம்ம எந்த அளவுக்கு விலகி இருக்கிறோம் அப்படின்னு அப்பப்போ நம்மளை செட்ரைட் பண்ணிடணும். அதை நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்கிற எல்லா காரியமுமே வேதத்தோடு ஒத்து வருகிறதா, அதில் வேதத்திலே நமக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியம், வேதம் தான் நமக்கு முக்கியம். ஆகவே அதை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலகி போயிடாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்டார், ஓய்வு நாளுக்காக மனுஷனா அல்லது மனுஷனுக்காக ஓய்வு நாளா அப்படின்னு கேட்டார். என்னங்க பதில்? மனுஷனுக்காக ஓய்வு நாள் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓய்வு நாள் பிரமாணமா இல்லை மனுஷனா அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் கேட்குறாரு. ஆகவே மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள், மனுஷனுக்காக தான் பைபிள், மனுஷனுக்காக தான் சட்டம். சட்டத்தை வச்சுட்டு கர்த்தர் மனுஷனை உண்டாக்கலை. அதனால் எது முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறார். மனுஷன் முக்கியமா, சட்டம் முக்கியமா, மனுஷன் முக்கியமா, பைபிள் முக்கியமான நம்ம பைபிள்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் அதை சொல்லலை, மனுஷன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். இது எதுக்காக இந்த வம்புழுத்தேன் அப்படின்னா, சும்மா அங்கே உட்காந்துருக்கும்போது யோசனை வச்சுக்காக சொல்ல வரேன். ஆராதனைக்காக செய்தியா, செய்திக்காக ஆராதனையான்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு திடீர்னு. நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், நம்ம பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறோம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவும் சீசர்களும், சரி ஏசு கிறிஸ்து வச்சுக்கலாம், சீசரில் உங்களுக்கு வேணாம். ஏசு கிறிஸ்து எத்தனையோ பிரசங்கம் பண்ணியிருக்காரு. பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வழக்கமாக 5 பாட்டு பாடுவாரா, 3 பாட்டு பாடுவாரா? அதான் அது எங்க செய்திக்கெல்லாம் இல்லைங்க. அவர் எங்கேயாப்பா ஒளிமலைக்கு போகும்போது சும்மா இருக்க சீசல் பாட்டு போனாங்க பொழுது போலன்ட்டு. பிரசங்கம் பண்ணும்போது எஃப் மேனேஜரை பொடி, இ மேனேஜரை பொடி, 4 பாட்டு பாடுவோம், 5 பாட்டு பாடுவோம். சகோதரி பாடுவாங்க, சகோதரர் பாடுவார், சிறப்பு. அதான் சொல்கிறேன். ஐயோ, நான் வேண்டான்னு சொல்லலை, உங்களுக்கு பாட்டே நான் வேணான்னு சொல்லவில்லை. அப்போ நம்ம பாட்டு பாடுற நோக்கம் என்ன? தேவனை மகிமைப்படுத்துறது கிடையாது. 4 பேர் வரத்துக்காக வா 2 in 1 போடுறோம். நான் சபையில பாடுறேன், நான் பேசுற எதுக்குமே நான் முரண்பட்டவன் அல்ல. நான் பேசுறதை வச்சு நீங்க தப்பாலாம் கணக்கு போடாதீங்க. நான் பேசுற எல்லாமே நான் சபையில செய்து கொண்டிருக்கிறேன். நானும் பெந்தகோஸ் வட்டாரத்துலேருந்து வந்தவன் தான். சிபிஎம் சர்ச்சில் 7 வருஷமாக விசுவாசியாக இருந்துட்டு வெளியே வந்திருக்கிறேன். அதனால் நான் பேசுகிறத வச்சுட்டு தவறாடப்பட வேணாம். நான் சொல்கிறேன் ஒரு வார்த்தைக்கு, நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்காகவே, சாப்பாட்டுக்காக குழம்பா இல்லை குழம்புக்காக சாதமானு யோசிச்சு பார்த்தா என்ன யோசிச்சே பார்த்ததில்லைமோ. சரி, இனிமேலாவது யோசிச்சு பார்த்தோம்னா அந்த சோறு உள்ளே அனுப்புறதுக்காக தான் குழம்பு. அந்த குழம்பு நல்லா இல்லைங்கிற பற்றி தொட்டுக்கு வந்துச்சு, சைடிஷ்லாம் வச்சு சாப்பிட்றோம், கூட்டு பொரியல்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முக்கியம், அதற்காக நான் சொல்கிறேன். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையோடு நம்ம சேர்ந்து போவோம், என்னென்ன காரியங்கள் எப்படி என்று. சரி, இன்னைக்கு 1 கொரிந்தியர் 10:11 ஒரு ராசிங்க. 1 கொரிந்தியர் 10:11. தொடர்ந்து வாங்க. அது வரும் பொழுது ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். விட்டு விட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து வாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10:11 அப்படி வசனமே இல்லையா, புக்கவே இல்லையா? திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியும் எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்க, பழைய ஏற்பாட்டில் ஏன் தலையான சோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் தேவையில்லை தானே. வந்தாங்க, போனாங்க, செத்தாங்க, அப்புறம் அதுக்கு அந்த கதையை நம்ம படிக்கணுமா அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, நமக்கு இதெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. திருஷ்டாந்தங்கன்னா அர்த்தம் புரியுதுங்களா? முன்மாதிரியாக. அவங்கெல்லாம் எழுத்துக்குரிய பிரகாரமாக எகிப்திலிருந்து கானானுக்கு போனாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவலாக அப்படி போகிறோம்.
அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்களாம் எழுத்துக்குரிய ராஜாக்கள் ஆண்டாங்க, நம்மளாம் ஆவிக்குரிய ராஜாக்களோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் அவங்க லிட்டரலாக வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவலாக நடக்குது. ஆனால் அதெல்லாம் நமக்காக தான் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்றார். ஏதோ அசால்ட்டா விட்டுறாதீங்க, அதெல்லாம் படிங்க, அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக, நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி, அது படிப்பனையாக அது இருக்கிறது என்று அவர் சொல்றார். சரி, அப்ப இப்ப இந்த அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போனாங்க. கர்த்தர் அவங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் பொழுது, உங்களை எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி, யாத்திராங்க 3:8 வாசிக்க வேண்டாம், உங்களை இப்போ அந்த 7 ஜாதி பேர் சொல்லி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். சுவிசேஷம் என்றால் இதுதான் பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம். எபிரேயர்ல வாசிக்கும் போது அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் தான், உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போறேன். சரி, இப்போ இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, இதை நம்ம விளங்கிட்டாதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு, நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம். என்ன பொறுத்தளவு ஒரு 10,000க்கு 99,990 பேருக்கு, நான் பேசுறது பெருமையா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசல, எல்லாம் தெரிஞ்சவர் ஆண்டவர் மட்டும்தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஜெயிலுக்கு வெளியே இருக்கணும் யோக்கியனும் கிடையாது, உள்ள இருக்கணும் அயோக்கியனும் கிடையாது. மேத்ஸ் ப்ரொஃபஸருக்கு கெமிஸ்ட்ரி தெரியாது, கெமிஸ்ட்ரி லெக்சருக்கு ஃபிசிக்ஸ் தெரியாது, ஃபிசிக்ஸ் லெக்சருக்கு தமிழ் தெரியாது, தமிழ் பண்டிட்டுக்கு இங்கிலீஷில் ஒரு லாங்குவேஜ் ஒரு பிரச்சனை தெரியாது உங்களுக்கு. அதனால் இவன் ஒருத்தன் அறிவாளி ஒருத்தன் முட்டாள்னு அர்த்தம் கிடையாது. அவன் ஃபீல்டில் அவன் படிச்சுட்டு போகிறான். எல்லாம் தெரிஞ்சலாம் உலகத்தில் எவனாலையும் எந்த கொம்பனாலையும் முடியாது. அதுபோல் ஆண்டவர் தான் எல்லாரும் தெரியும். அவன் நான் நின்று பேசுறதுனால எங்கள் பைபிளே கரைச்சி குடிச்சிட்டு நான் தான் உலகம் ஞானி அப்படிங்கிறது போல் அப்படி அந்த எண்ணத்தோடு நான் பேசலை. எங்களை கர்த்தர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கா, நாங்கள் தெரிஞ்சதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் பைபிளோட இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அத்தனை பிரசங்கங்களும் பழைய ஏற்பாட்டை பேஸ் பண்ணி, அது எனக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல. புதிய ஏற்பாட்டில் தான் வசனம் எடுக்கிறாங்களே ஒழிய பழைய ஏற்பாட்டு உறவு முறையில் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த ரீச் இந்த இடத்துக்கே வரல. இந்த புதிய ஏற்பாடு சரி இன்னும் யாரும் வரல. சும்மா அப்படியே வசனம்லாம் புதிய ஏற்பாடு தான். உதாரணம் சொல்லப்போனால் ஜெபம், அதை இப்போ பேச மாட்டேன், பின்னாடி பேசுவேன், இப்போ பேச முடியாது. ஜெபம் பண்ணும்போது பிதாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னார். ஜெபம் பண்ணும்போது பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவேனர். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணும். ஏன் பிதாவேன்னு சொன்னார்? தகுதியின் அடிப்படையில் ₹1 ஆண்டவர்கிட்ட வந்து சேர முடியாது. அப்புறம் எப்படி தான் ஆண்டவர்கிட்ட வர்றது? புள்ளையா வந்து சேருனார். நம்ம பரிசுத்தத்தினால கர்த்தர்கிட்ட போய் கிட்ட சேரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒருத்தர் கூட வாழ்நாளில் உலகம் இது வரைக்கும் போய் சேர முடியாது. இப்போ எப்போதான் கிட்ட சேர்றது அப்படின்னா, நான் உன்னை புள்ளையா எடுத்துக்கிறேன், நீ வா, நான் உன்னை அப்பாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள கூப்பிட்டார். அப்ப ஜபத்தினுடைய ஆரம்பமே அவர் அப்பா நம்ம பிள்ளைங்கிறதா நம்ம ஜபம் ஆரம்பிக்கணும். அப்படிதானே சொல்லுங்க சார்? சரி, அதை பற்றி பின்னாடி நான் பேசுறேன். இப்போ சும்மா எடுத்ததுனால இந்த பாயிண்ட் வந்ததுனால சில காரியம் சொல்றேன். அப்படின்னா நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட எந்த காரியத்துக்காவது முட்டிக்கால் போட்டு கேட்டால் நீங்க சந்தோஷப்படுவீங்களா? சிந்திக்கிறதுக்காக சொல்றேன், தப்பா நினைச்சு ஓடிடாதீங்க. கொஞ்சம் படத்தை என் பிரசங்கத்தை முழுசா கேட்டால் தான் புரியும், இடையில எழுச்சி போட்டால் புரியாது. உங்கள் புள்ள உங்ககிட்ட முட்டிக்கால் போட்டு பேசுனா, அப்பா நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் 50 ரூபா கட்டணும், 500 ரூபா கட்டணும், 5000 ரூபா கட்டணும், முட்டிக்கால் போட்டு கேட்டா, முட்டிக்கால் போட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த தாய் தாப்பா அது எத்தனை தாய் தாப்பா சந்தோஷப்படுவாங்க? ப்ராக்டிக்கலாக பேசுவோம், சந்தோஷப்படுவாங்களா? இல்லை. அப்போ அவர் எதுக்கு அப்பான்னு சொல்ல சொன்னார்? சரி, நான் மொட்டை மாடிக்கு போகிறேன் ஒரு வீட்டில், பாசம் எங்கே போகிறீங்கன்னு, நான் வெளியே போகிறேங்கிறேன். வெளியே போகிறதுக்கு மொட்டை மாடிக்காம போகிறேன். நான் நல்ல கவனிங்க, நான் மொட்டை மாடிக்கு போயிட்டு இருக்கிறேன், பாசம் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறீங்க. நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறேன். என் வாய் சொல்லுது வெளியே போகிறேன்ட்டு, என் கால் என் உடம்பு சொல்லுது எங்கே போயிட்டுருக்கு? மேலே போயிட்டுருக்கு. இப்படிலாம் இருக்குது, கான்ட்ராவர்ஷியலாக இருக்குது நம்மகிட்ட. இது போல வாய் சொல்லுது அப்பான்னு, உன் முழங்கால் சொல்லுது, முழங்கால் வந்து நான் நீங்கள் பிள்ளையா இருக்கிறது காமிக்குதா? இங்கேயே இடிக்கிறது தகராறு. இந்த ஜபத்தினுடைய ஆரம்பமே நமக்கு தகராறு. அதுக்காக முழங்கால் படி போட்டு ஜபிக்கணும்னா நான் சொல்லலை. நீங்கள் சிந்திக்க முதல்ல. வாய் அப்பாங்குது, கால் முழங்கால் படி போட்டுட்டு இருக்கும்.
இங்கேயே நமக்கு பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றி அப்புறம் பேசுகிறேன், கதை சித்த மணால் பின்னாடி பேசுகிறேன், கட்டாயம் பேசுவேன், எழுதி வச்சுருக்கிறேன், பேசுவேன். அதெல்லாம் விலகிக்கோங்க. நம்ம எங்கெல்லாம் எவ்வளோ விலகி போயிருக்கிறோம் ஆண்டவரை விட்டு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அந்த உறவு முறைகளை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம புள்ள எந்த காரணத்துக்காவது நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டால் ஒத்துக்குவீங்களா? ஒரு 10,000 ரூபா பணம் வேணும், அதனால் நான் உபவாசம் போடுறேன், மன்னிப்புக்காகவோ இதுக்காகவோ, அல்லது உங்கள் பொண்டாட்டி உங்ககிட்ட ஃபெல்லோஷிப்பாக இருக்கிறேன், ஒரு 3 நாள் சாப்பிடாமல் இருக்கிறேன், வாங்க நம்ம நடு கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டாலும் 2 பேரும் சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிங்க எங்கேயாவது ஃபாஸ்டிங் போகிறாங்களா? புருஷனோட ஃபெல்லோஷிப்பாக இருக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லைங்க. தனியாக வேணா போவாங்க, நான் ஒத்துக்கிறேன். தனியாக போ, மலைக்கு போ, நான் வேணான்னு சொல்லலை. நீயும் புருஷன் தனியாக இரு, லவரும் தனியாக இருங்க, நான் அது வேணான்னு சொல்லலை. வௌத்தை ஏன் கட்டி போடுற? கேட்டால் ஃபெலோஷிப்புங்க, ஆண்டரோட ஃபெலோஷிப்பு. அப்போ சாப்பிடாம தான் உங்களுக்கு ஃபெலோஷிப் வருமா? சரி, அதை பற்றி பிறகு பேசுவான். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, பதில் வேணா பின்னாடி வாங்க. என்றைக்குமே நான் பிஹெச்டி முடிச்சவன், நான் அப்படி தான் பேசுவேன். படித்ததுனால அப்படி பேசலை. நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, எங்ககிட்ட எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ரிசர்ச் மெத்தடாலஜி பண்ணும்பொழுது A = Bன்னு நிரூபிக்கணும்னா அவங்க A = Bன்னு எடுத்துக்க சொல்ல மாட்டாங்க, A ≠ Bன்னு எடுத்துக்க சொல்லுவாங்க. எடுத்தோடனே தகராறு தான். எடுத்துக்கிட்டு கான்ட்ரடிக்ஷனை டெரைவ் பண்ணி இதெல்லாம் இடிக்குது, அதனால நம்மளுடைய அசம்ஷன் தப்பு, நீங்கள் கெஸ் பண்ணது தப்பு, ஆரம்பம் தப்பு. ஆரம்பம் என்ன தப்பு? A ≠ Bங்கிறது தப்பு. அப்போ என்னதான் ஒரே ஒரு வழி, A must be equal to B. இதுதான் ப்ரூஃப். கடவுள் இருக்குன்னு நிரூபிக்கணும்னா அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லி ஆரம்பிச்சு சொல்றேன். இதுதான் ரிசர்ச் மெத்தடாலஜினுடைய முதல் பாயிண்ட். அதுக்குள்ள நீங்களும் பைபிளை விட்டு யோசிச்சு பார்க்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு விலகி போயிருக்கிறோம், எந்த அளவுக்கு சரி, நம்ம தெய்வத்தை திருப்திப்படுத்துறோமா, கர்த்தரை நம்ம திருப்திப்படுத்துறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, நான் அதுக்காக உபவாசம் உங்களை போட வேணாம் நான் சொல்லலை. நீங்கள் சிந்திங்க, நீங்கள் செயல்படுங்க. அதை பற்றி உபவாசத்தை பற்றி பேசினா அப்போ நேரம் ஆகிடும். எல்லாரும் சொல்கிற பதிலாம் வேறையாக இருக்குது. இன்றைக்கும் நம்மளை கடவுளை பற்றி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிற எல்லா கருத்துக்களுமே என்னை பொறுத்தளவு முக்கவாசி கருத்துக்கள் தப்பு. ஏன்னா அவங்களாம் பழைய ஏற்பாட்டாக இருக்காங்க. அந்த உறவு முறையமா பாருங்க. தாழ்மைன்னா என்ன அர்த்தம்னா, நான் நின்றுட்டு இருக்கும்போது நீங்கள் உட்காராமல் இருக்கிறது பேர் தாழ்மை கிடையாது. நான் சொல்கிற வார்த்தை நீங்கள் அக்ரி பண்ணீங்கன்னா அதான் தாழ்மை. ஒரு தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அதை ஏற்றுக்கிறது தாழ்மையா இல்லைங்கிறது தாழ்மையா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அவர் நான் அப்பா நீ பிள்ளைங்கிறாரு, இல்லை நான் எஜமானேன்னு பாட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இது என்ன அதிகபட்சம் இல்லையா? மிஞ்சிற நீதிமானார் அதன் கர்த்தர் சொல்றாரு. எப்ப எஜமானனே சொல்லணும் நான் சொல்லிக்கிறேன். எப்ப எஜமானனேன்னு சொல்லணும் புரிய வைக்கிறேன் பாருங்க. இது பதில் சொல்லிட்டு தான் உங்களுக்கு கேள்வியே சொல்லணும் உங்கள்கிட்ட. இப்போ நான் ஒரு IAS ஆஃபீஸர், பிரபாகர் தான் எனக்கு பொண்டாட்டி, அப்படி ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கலாம். நான் வரேன், அவங்க எனக்கு கீழே வேலை செய்கிறாங்க ஒரு என் டிபார்ட்மெண்ட்டில். அவங்க எஞ்சி நிற்க மாட்டாங்களா? வீட்டுக்குள்ளே அந்த அம்மாவை நான் கால் அமுக்கிடுவேன். அது பெட்ரூமில், சரிங்களா? இந்த இடத்துல என் புருஷன் தான் நான் எந்திரிக்க மாட்டேன்னு சொன்னால் துப்பாக்கி தூக்கிட்டு 16 ரவுண்டு ஓட விட்டுருவோம். ஒரு சாதாரண போலீஸே ஹையர் ஆஃபீஸருக்கு நிற்கலைன்னா துப்பாக்கி தூக்கிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான். ஓடுறான்னு சொல்லிட்டு மானம் கட்டத்தனமாக ஓட விட்டுருவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இது 4 பேர் இருக்கிற இடத்துல. வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் வேற இல்லை. காலை தூக்கி மூஞ்சில வச்சு அமுக்குறியா, என்னையா நெட் அடிக்க தெரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி காலில் வைக்கிறது பெட்ரூம்குள்ள. நான் பேசுறதெல்லாம் தனிஜபத்தில் நமக்கும் தேவனுக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்கணும். தனிஜபம் வேற, பொதுஜபம் வேற. பொதுஜபம் வரும்போது அவர் தேவன், நம்ம தேவனால் படைக்கப்பட்டவங்க. நீ எவ்வளவு வேணா கனம் பண்ணு, தவறே கிடையாது. அப்போ எஜமானனே சொல்லு, நல்லவரே சொல்லு, வல்லவரே சொல்லு, என்ன வேணா புகழுங்க, முட்டிக்கால் போடுங்க, என்ன வேணா மரியாதை கொடுங்க. ஆனால் தனி ஜபம் அப்படின்னு வரும்போது நீங்களும் தேவன் மட்டும் தான் இருக்கிறீங்க. அப்போ எப்படி இருக்கணும் ஜபம்? அப்பயும் நீ வேலைக்கார மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்க கூடாது. புரியுதுங்களா? அவரு அப்பான்னு சொன்னா நீங்க அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீ அப்பா பிள்ளைனா அப்பா பிள்ளைங்கிற உறவோடு தான் அவர்கிட்ட ஜபமே ஆரம்பிக்கணும். தனி ஜபத்தில் உட்காரும் பொழுது நீங்க அந்த உறவோட போய் ஆரம்பிங்க. புதுசா நம்ம ஏதோ ஒரு உறவு வச்சு நம்ம ஆரம்பிக்க கூடாது. பொது ஜபத்தில் வரும்போது எஜமானனேன்னு சொல்லுங்க, அதுக்கு மேல ஒரு வார்த்தை தான் சொல்லுங்க, தேவனேன்னு சொல்லுங்க. ஆமா தேவன், அவர் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவன். எத்தனை வாயிலுக்கோ வார்த்தை தான் தேவனை துதிங்க. ஏன்னா 4 பேர் சேர்ந்தாச்சு, ஒரு மாஸ் வந்தாச்சு, நம்ம தேவனை துதிக்கிறோம். தனிச்சொப்பன் வரும்போது நமக்கும் தேவனுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். சரி, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு யோசிக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். பாசிங் போடுற காரியமும் அப்படிதான். நீங்கள் அதெல்லாம் அதிலையும் விளையிக்குவாங்க. யோவானுடைய சீசல் உபவாசித்தார்களா? இயேசுநாதருடைய சீசல் உபவாசிச்சாங்களா? யோவானுடைய சீசல் உபவாசிச்சாங்க. பரிசேயருடைய சீசல் உபவாசிச்சாங்க.
இயேசுநாதருடைய சீசர்கள் உபவாசிச்சாங்களா? இல்லை. அப்போ இயேசுநாதர் வந்து கேட்டாங்க, அவர் என்ன சொன்னார்? இல்லைப்பா உபவாசிக்கிறாங்கப்பா, வேலையை பார்த்துட்டு இருக்குப்பா அப்படின்னு சொன்னாரா? இல்லை. மணவாளன் தங்களோடு இருக்கிறீர்கள், மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிக்க வசனமே தெரியாதுங்களா? சும்மா பேசுங்க. உபவாசிக்க மாட்டார்களே. ஒரு பதில் சொல்றாரு, உபவாசிக்க மாட்டாங்கயா. எதுக்கு உபவாசிக்கணுங்க சொல்லுங்க? உபவாசத்தை அப்ப உபவாசம் போலன்னு ஆண்டரை ஒத்துக்கிட்டார்ல. ஒரு 3.5 வருஷம் தான் சீசர்களுக்கு அவர் பாசிங் போட சொல்லி ஒரு ரெகுலரைஸ் பண்ணல. அவர் உபவாசம் போட மாட்டார்களேன்னு சொன்னார். ஒரு இடத்துல சொன்னார், அதுவும் மூல பைபிள்ல கிடையாது. நான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிங் ஜேம்ஸ் சொன்னதான் போய் பாருங்க. இந்த ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி. அதுல வந்து அந்த ஃபாஸ்டிங்கிற வார்த்தை வந்து ஸ்லாண்டிங்கா எழுதப்பட்டிருக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க. அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் இல்லை, பைபிள் ஏகப்பட்ட வார்த்தைகள் எப்படி ஸ்லாண்டிங்கா எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூல புத்தகம் சொல்ல அது இல்லைன்னு அர்த்தம். இவங்களா உள்ளுக்குள்ள போய் ஒட்ட வச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இன்னும் நான் வச்சுக்கோங்க, கமா ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது பழைய ஏற்பாட்டில். அது தெரியுமா உங்களுக்கு? வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியான என்ன செய்வாராம்? அங்க வந்து கமாவை எங்க போகணும்னு தெரியாம போட்டுட்டாங்க. சத்துரு வரும்போது ஆவியானவர் வெள்ளம் போல கொடியேற்றுவார்னு வரணும். அங்க கமா அங்க வரணும். இவங்களுக்கு வேற பஞ்சுவேஷன் இல்லை அந்த காலத்துல. அவங்க தான் பஞ்சுவேஷன் போட்டாங்க. சாப்டர் இவங்க தான் பிரிச்சாங்க. சரி, இதோட முடிக்கலான்னு லெட்டர் எழுதும் போது உட்காந்து லெட்டர் சாப்டர் 1 சாப்டர் 2 அப்போ எழுதிட்டு இருந்தாரு. இவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. இவன் லெட்டர் தான் எழுதுறான். நம்ம வசதிக்கு இது ஒரு பாயிண்ட் முடியுது, ஒரு மெசேஜ் முடியுதுன்ட்டு சாப்டர் 1 சாப்டர் 2 போட்டு நம்ம எழுதுறோம். ஆனா 1க்கு 2க்கு சம்பந்தம் இருக்கு. அப்படி தொடர்ந்து எழுதிட்டு போறாரு. ஆகவே அந்த அந்த காரியங்கள்லாம் நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப அந்த ஸ்லாண்டிங்கா இருக்கும்போது அதுல பாசிங்கிற டேர்ம் வரல. அப்புறம் உபவாசத்தை பத்தி வேற எங்க பேசியிருக்கிறாரு ஆண்டவர் அப்படின்னா எனக்கும் தெரியல. அவர் இருந்தாருங்க, எஸ்தர் இருந்தாங்க. ஆமா, எஸ்தர்லாம் இருந்தாங்க, தானியெல்லாம் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஏசுநாதரே 40 நாள் இருந்தாரு. ஒரு லோடு மேன் வந்து மூட்டை சுமக்கிறாரு. எதுக்காக? தான் பையனை மூட்டை சுமந்து வேலை செய்யட்டான். இல்ல, நம்ம தான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே இவரு ரத்தத்தை வேர்வையா சிந்தி மூட்டை தூக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க, எங்க அப்பயும் மூட்டை தூக்கிட்டா நானும் மூட்டை தூக்குறேன்னு சொல்லக்கூடாது. அவர் மூட்டை தூக்குறது நீங்க மூட்டை தூக்காம இருக்கிறதுக்கா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் பாடுகளையும் வியாதிகளையும் சுமந்துட்டாருங்க. இல்லைங்க, நானும் ஒரு தடவை சுமந்து பாக்குறேங்கன்னா அப்ப அவர் செத்தது வேஸ்ட்டுங்கிறியா? அவர் செத்தது வேஸ்டா? அவர் 40 நாள் பாசிங் போட்டுருக்கிறாரு. இல்லைங்க, நான் 41 நாள் போடுறேங்க. எத்தனை போலிக்காரன் செத்து போயிருக்கிறான். பாசிங்லாம் போடுங்க வேணான்னு சொல்லவில்லை. எதுக்காக பாசிங் போடணும், ஏன் போடணும், இதெல்லாம் கேட்டுக்கோங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உபவாசம் விஷயம் என்னன்னா நான் வச்சுக்கோங்களேன், மணவாளன் தங்களோடு இருக்கையில். ரீசன் தெரிஞ்சுக்கோங்க, ஏன் ஃபாஸ்டிங் போடக்கூடாது. ஆண்டவர் சொன்ன பதில் நான் சொல்ல. மணவாளன் தங்களோடு இருக்கையில். சொல்லுங்க, இருக்கையில். இதுதான் கீட்டர். நம்ம ஜபத்துக்கு பதில் தராராம். அதுக்கு காரணம் சொல்றாரு. எங்கே பூமியில 2-3 பேர் ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னாடி தான் ஜபங்களுக்குலாம் நான் பதில் தரேன்னு சொல்றாரு மத்தியில. சொல்லும்போது ஏனெனில் அப்படின்னு சொல்லும்போது எங்கே 2-3 பேர் ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன். இப்ப உன் பிரசங்க உன் ஜபத்துக்கு பதில் வர்றதுக்கு காரணம் என்னன்னா அவர் இருக்கிறதுனால. அர்த்தம் புரியுதுங்களா? ஏனெனில் இருக்கிறேன், இருக்கிறேன். இவர் இருந்தாருன்னா அங்க ஆன்சர் உண்டுன்னு. ஏனெனில் எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அந்த இருக்கிறேன்ங்கிறதான் டேர்ம். சரி, இதோ உலகத்தின் முடிவுக்கு வந்து சகல நாட்டில் உங்களுடனே கூட இருக்கிறேன். இல்ல போயிட்டாரா? இருக்கிறேன். எது வரைக்கும் இருக்கிறார்? நான் போறேன், போய் வேறொரு தேற்றவாளனை அனுப்புகிறேன். அப்ப சொல்லும்போது சொல்றாரு, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. வார்த்தை இருக்கா இல்லைங்களா? என்றென்றைக்கும், ஃபார் எவர் அண்ட் எவர், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றவாளனை நான் அனுப்புகிறேன். இப்போ இருக்கிறாரா போயிட்டாரா? சொல்லுங்க. என்றென்றைக்கும் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பண்ணி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது மூல பாசல என்ன சொல்லியிருக்கிறேன். எக்காரண கொண்டு எச்சூழ்நிலையிலேயும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு கர்த்தர். என்ன நடந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அதெல்லாம் வீட்டுல போய் யோசிக்கணும். அது என்ன நடந்தாலும் ஏன் சொல்றாரு, அதான் விஷயம். அப்ப கூட இருக்கிறார் கர்த்தர். இப்ப ஏன் உபவாசிக்க கூடாது மணவாளனுடைய தோழர்கள்? என்ன காரணம் சொன்னாரு? மணவாளன் தங்களோடு இருக்கையில். இருக்கையில்
அப்ப மணவாளனுடைய தோழர் என்ன செய்ய வேணாம்? உபவாசிக்க வேணும். இது யாரை பத்தி பேசிட்டு இருக்காருங்க? மணவாளனை பத்தியா தோழனை பத்தியா? மணவாளன் இருக்கும்போது யார் பாசிங் பட வேணாம்? இங்க ஒரு ஆள் மிஸ் ஆகுது, யார் சொல்லுங்க பார்க்கலாம். இது யாருங்க? இது யாரு? இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் வந்து மணவாட்டியா மணவாட்டியுடைய தோழர்கள், மணவாளனுடைய தோழர்கள். புதிய ஏற்பாட்டு திருச்சபை ஆரம்பிக்கிற வரைக்கும் அவங்க தோழர்கள் தான். இந்த பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் அவங்க தோழர்கள் தான். அதுக்கு பிறகுதான் அந்த தோழர்களா இருக்கிற நண்பர்கள், தோழர்கள், சீசர்கள் மணவாட்டியா மாறுறாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இப்ப பிரச்சனை வந்து பாஸ்டிங் போறது. பாஸ்டிங் அவர் சொன்ன பதில் வந்து நான் கூட இருக்கிறேன்னா இல்லையாங்கிறதா மேட்டர் இருந்தார். உங்களுக்கு புரியுதுங்களா சார்? பிரபா சார் புரியுதுங்களா சார்? உங்களுக்கு புரியுதுங்களா? நான் கூட இருக்கிறேன்னா இல்லையான்னு பாரு, பாஸ்டிங்கா இல்லையான்னு பார்க்காத. நான் கூட இருக்கிறேன்னா இல்லையான்னு மேட்ரு. இதுதான் மேட்ரு, இதுதான் கீ டேர்ம். மணவாளன் உங்களுக்கு புரியுதுங்களா? புரியல? உங்களுக்கு புரியுதா பாப்பா? மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்கள். இப்ப பாயிண்ட் எங்க வராரு? நான் கூட இருக்கிறேன்னா இல்லையாங்கிறதான் பாயிண்ட். நீ பாசிங் பத்தி அப்புறம் பேசு. நான் இருந்தா போடாதேங்கிறார். நான் இருந்தா போடாதேங்கிறார். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பேச்சு வந்து மணவாளனுடைய தோழர்களுக்கு ஒழிய மணவாட்டிக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். என்னங்க? தோழனே உபாசிக்க உடலையே அவரு, மணவாட்டி அதுக்கு ஒரு பாசிங்க போட வைக்கிறாரு. இப்ப கூட இவர் இருக்க மாட்டாரா? மணவாட்டியோட இருந்தாரு இல்லையா? எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஆமா சார், அடக்கம் பண்ணப்பட்டார், போனாரு, பரிசுத்தாவினர் வர வரைக்கும் அவர் எடுபட்டாரு. அந்த டயத்துல உபவாசித்தாங்க அபிஷேகத்துக்காக. அதுக்கு பிறகு திரும்பி வந்துட்டாரே, நான் உங்களை திக்கக்களாய் விளையான் மறுபடியும் வருவேன்னு சொன்னாரே, வந்தாரா வரலையா? வந்தார், வந்துட்டார்ல. இப்ப திரும்பி அதே கான்செப்ட் தான். இப்ப திரும்பி நம்மளோட கூட இருக்கிறார், அவர் நம்மளோட கூட இருக்கிறார். இப்ப எதுக்கு பாஸ்டிங் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. என்னுடைய கேள்வி. வசனம் சொல்லுங்க. ஜென்ம சுபாவம். நீங்க ஒரு புதுசா பைபிள் எழுதுறீங்க பிரபா, தயவுசெய்து சொல்றேன். கத்தருக்கு மேல நீங்க அகம்பாவம் பிடிச்சி ஆணவம் பிடிச்சி விழுந்துடக்கூடாது. தாமஸ் சாரி மறந்துட்டேன். பிரபாங்க தாமஸ் தான். நான் பிரபா பரமாட்டேன். நான் இவரு தான். அவர் பிரபான்னு கூப்பிடுங்க, என் புத்தி டக்குன்னு மாறிச்சு. வந்தோடனே ஒரு பிரபான் ஒருத்தர் கூப்பிட்டாரு, டிவேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க தாமஸ். இல்லைங்க ஒரு நிமிஷம். அதாவதுங்க, இல்ல புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றேன். அதாவது அதுதான் பேசுறது. நமக்கு வேதம் தான் அல்டிமேட் கோல், இதுதான் ஃபைனல். இதுக்கு மேல நீங்க வந்து மிஞ்சின பரிசுத்தம் பேசக்கூடாது. இது என்னுடைய கருத்து, தாழ்மையான ஏற்றுக்கோங்க. பரிசுத்தாவியான சர்வ ஞானம் உள்ள தேவன் இல்லைங்களா? தீமோத்தேயுக்கு சொல்றாரு, ஆண்கள் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கனார். பெண்கள் நகை அணியக்கூடாதுன்னு சொன்னார். ஒரு வார்த்தை, நகைகள் எல்லாம் அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். 152:9 வாசிக்கும் போது, அன்றியும் ஸ்திரீகள் மயிரை பெண்ணிலானாலும் பொன்னிலானாவது விளையாடப்பட்ட தமிழ் அலங்கரியாமல். அதுக்கு மேல் வசனம் பார்க்கும்போது, அன்றையும் புருஷர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி எல்லாத்தையும் ஜெபம் பண்ணினார். அது அந்த வசனம் யாருக்கு? அடுத்த வசனம் யாருக்கு? அப்ப அவருக்கே நீங்க பாடம் கத்துறீங்களா? பொய் சொல்லாதீங்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஓகே, ஒத்துக்கிறேன். இப்ப இங்க வந்து புருஷா ஆவியானவர் வந்து ஆணுக்கு இது பெண்ணுக்குன்னு சொல்லும் போது, இல்ல சார் இது 2 பேருக்கு எடுக்கலாம், நீங்க அவங்களுக்குறீங்க. நீங்களா ஏன் கூட்டுறீங்க? நியாயப்பிரமாணத்தோட சில வார்த்தைகளை ஏன் கூட்டுறீங்க? அவருக்கு மேல எனக்கு பரிசுத்தம் தேவை. அதான் நான் சொல்றேன், முதல் தாழ்மைப்படுங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டுக்கோங்க. அதுக்கு மேல நீங்க ஒரு அப்படியெல்லாம் ஆண்டவரே லோத்து சொன்ன மாதிரி பேதுரு மாதிரி பேசக்கூடாது. அவர் என்ன, அவர் உன்னை நீதிமான்கிறார், நீ பாவிங்கிற. எத்தனை ஜென்மம் உலகங்கிற வரைக்கும் பேசிட்டு இருக்க வரைக்கும் அவர் உன்னை நீதிமான்கிறார். என் ரத்தத்துல கழுவப்பட்ட நீதிமான் நீங்கிறார். நீ உட்காந்து நான் பாவி வந்திருக்கேன்னு பேசிட்டு இருக்காரு. நம்மளதான் கழுவி அவர் நீதிமானா மாத்திட்டாரு. நீங்க திரும்பி ஆண்டுகிட்ட போகும்போது நான் பாவி வந்திருக்கேன்னா அது இப்படி என்ன ஆகும்? நம்ம தாழ்மைங்கிற பேர்ல பிசாசு நம்மளை ஏமாத்தி ஆண்டவரை விட்டு 15,000 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருக்கான். வேற ஒண்ணு இல்லை. நம்ம கையில இருக்க கிருமிகள் வந்து சும்மா பார்த்தா தெரியாது, மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா தான் தெரியும். அது போலதான் இப்ப நாங்களோட காமிச்சிட்டு இருக்கிறேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பயங்கிறீங்க, கவலைங்கிறீங்க. உங்களை கொல்றதே அந்த பயமும் கவலையும் தான். உங்களை கொல்றதே பயமும் கவலையும் தான். பொண்டாட்டி வெக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்களே புருஷங்கிட்ட, இந்த பயமும் கவலையை விட அந்த பொண்டாட்டி இருக்கிற வெக்கம் இருக்கு பாத்தீங்களா, அது குடும்பத்தையே நாசமாக்கணும். இதெல்லாம் நம்ம சொன்னா உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு புரியாது. 10th படிக்கும் போது நான் வந்து
அறிவியல்னு படித்தேன், சோசியல் சயின்ஸ்னு இப்போ ஹிஸ்ட்ரியாக இருக்குது. சயின்ஸ்னு படிக்கும்போது அதில் ஃபிசிக்ஸ், அதில் கெமிஸ்ட்ரி, அதில் இன்னொன்று வரும், ஏதாவது மூணையும் சேர்த்து படிக்கிறோம். அப்புறம் காலேஜுக்கு போகும்போது ஃபிசிக்ஸ் தனியாக ஒரு பேப்பர், கெமிஸ்ட்ரி தனியாக ஒரு பேப்பர். எம்எஸ்சிக்கு போகும்போது அந்த ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர் லைட்னா லைட்னு சொல்லி வச்சு படிக்கிறோம். அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு நூலை தூக்கி தொங்கிக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, அதை அப்படியே டெவலப் பண்ணிட்டே போறீங்க. பார்த்தீங்களா? அது போல தான் நம்ம ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவில் அப்படியே மேலே ஏறி போகும்போது தான் நம்ம விஷயம் தெரியும், நமக்கு என்ன ஏது. இப்போ நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. வெக்கங்கிறது அவ்வளோ வெக்கங்கிறது பெரிய விஷயமா? ஆமாங்க, வெக்கங்கிறது பெரிய விஷயம். பயங்கிறது பெரிய விஷயமா? அதை விட பெரிய விஷயமே ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயம் பயங்கிறது. கவலைங்கிறது அது அதை விட பெரிய விஷயம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கவலைன்னு சொல்கிறீங்க, எப்படி கவலை வராமல் இருக்குங்கன்னு கேட்குறீங்க. அதுதான் விஷயமே. இந்த கவலை தான் பிசாசனுடைய பெரிய வெப்பன். இதை வச்சு தான் உன்னை அழிக்க முடியாம. பிசாசால நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேவனாலையும் சரி, தப்பா நினச்சிக்காதீங்க, நான் சொல்றதெல்லாம் இறக்க முடக்கா இருக்கும். தேவனால எல்லாம் கூடுங்களாங்க, வசனம் இருக்கா? ரைட். இந்த மூடி இந்த மூடியை திறந்து வச்சுட்டேன். இதை வந்து ஆந்திராவில் மூடி தர சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ஜென்மம் கழிச்சு மூடுவார்? நான் டைம் தரேன் உங்களுக்கு. ஆண்டோடைய வருகை வரைக்கும் மூட முடியாது, உலகம் அழிஞ்சா விட முடியாது. அப்புறம் எல்லாம் கொடுக்குறீங்க, இதை கூட மூட முடியலைங்கிறீங்க. இந்த பிரின்சிபலை ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சரி, ஏன் முடியாதுன்னு சின்ன காரணம் சொல்றேன். அவர் ஆவியா இருக்கிறார், நல்ல மனசு வச்சுக்கோங்க. அவர் எப்படிங்க இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறவர் வந்து ஒரு திடப்பொருளை வந்து நகர்த்த முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? இதை நகர்த்துறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு உடம்பு இருந்தால் நகர்த்த முடியும். பிசாசும் அப்படிதான், அவனும் ஆவியா தான் இருக்கான், அவனாலையும் இதை நகர்த்த முடியாது. தேவனே நான் கை வைக்கிறேன், நீங்க பிசாசு அது கீழே தான் இருக்காம. அப்புறம் எப்படி சார் ரெண்டு பேரும் கிரீவ் செய்யறாங்க? அதை தாங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அதை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இதை தொடவே உங்க தலையில இருக்கிற முடியை கூட தொட முடியாது பிசாசால. ஒரு ஆமையா சொல்லுங்களேன். எவனை விழுங்கலாமா என்று சுத்திட்டு தான் இருப்பான். என்னங்க? சுத்திட்டு தான் இருப்பான். அவனால் என்ன செய்ய முடியாது? விழுங்க முடியாது. என் முடியை இப்ப பிசாசால் தொட முடியுமா? இப்ப பிரபாகர் ஐயா இறந்துட்டார், நான் பிள்ளையோட தலையில இருக்கிற ஒரு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு பிள்ளைக்கு, முடியுமா? என்னங்க, அந்த முடிவா தொட்டு பார்த்துக்கிறேங்கிறார், முடியுமா? நானும் சொல்றேன். அவர் என்னைக்கு இந்த சரீரத்தை இழந்தாரோ அன்னைக்கே அவர் பிள்ளையோட முடிய தொட முடியாது, ஒரு டம் டீயை குடிக்க முடியாது. இன்னொருத்தவங்களுக்குள்ள பூந்துட்டு வேணா குடிக்கலாம், இன்னொருத்தவங்களுக்குள்ள பூந்துட்டு வேணா பேசலாம். புரியுதுங்க நான் பேசுறது? டைரக்டா நீ டீல் பண்ண முடியாது, உனக்கு அவ்வளவுதான், உன் சான்ஸ் ஓவர், வெளியே போக வேண்டியதானே, உன் கேம் முடிஞ்சு போச்சு, நீ விளையாட முடியாது. அப்படி விளையாடணும்னா இன்னொரு பொண்ணுக்குள்ளேயே ஒரு ஆணுக்குள்ளேயே பூந்துக்கிட்டு வேணா நீ உன் ஆசையை நிறைவேற்றலாம். இப்ப தேவ நேராக பேசிட்டு இருக்காரு, இல்ல என் மூலியமா பேசிட்டு இருக்காரு.